ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சீரியலுக்கான ப்ரோமோ அண்ட் அஃபிஷியல் லான்ச்சிங் இந்த டே டைம் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ்மே பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியல் எதிர்நீச்சல். இந்த சீரியல் எத்தனை சீசன் வந்தாலும் ஆதி குணசேகரனா வாழ்ந்து மறைந்த நம்மளோட ஃபேவரட்டான மாரிமுத்து சாருக்கு கண்டிப்பாக நம்ம நினைவு கொடுத்தாகணும். ஸோ இது வந்து எப்பயுமே நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடித்த அந்த லெவலுக்கு வந்து இடம் பிடிச்சிருக்காரு இவர் நம்ம மாரிமுத்து சார். ஸோ கண்டிப்பாக வி மிஸ் யூ சார். ஸோ சீசன் 2க்கான ப்ரோமோவுமே வந்து செகண்ட் ப்ரோமோவுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, திருப்பி அதே மாதிரி அடிமைத்தனம் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ப்ரோமோ பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் தெரியல. 4 பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இதை வந்து போராடுற மாதிரி தான் இருக்குது. மேபி ஸ்டார்டிங்லேருந்தே போராடுறாங்களா இல்லை ஃபஸ்ட்டு சீசன் மாதிரி அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் போராடுறாங்களா அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எபிசோட் பார்க்க தான் நமக்கு தெரியும். இதில் நிறைய அப்டேட் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 23 அதாவது இந்த வர திங்கட்கிழமை லான்ச் பண்ணுறாங்க. டேரெக்டாக 9:30க்கு லான்ச் பண்ணுறாங்க. அப்போ 9:30க்கு போகிற சீரியல் அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணாலே நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக டைம் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு சீரியலுமே வந்து எண்ட் ஆகுது. அது எல்லாமே வந்து என்னோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சீரியலில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் முக்கியமான கேரக்டர் ஆதி குணசேகரன். யார் பண்ணுறாங்க, யாரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்டேட் வந்து கிடச்சிக்கு. அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஜனனி ஆக்ட் பண்ண மதுமித்தை வந்து குவிட் பண்ணுறதா அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விஜய் பாரதி வந்து வந்திருக்காங்க ஜனனியா. அதுக்கப்புறம் குட்டி தாரா பாப்பா அதாவது கதிரோட பொண்ணுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஞானமாக பண்ணுறாங்களே அவரோட பொண்ணு ஐஸ்வர்யாவாக பண்ணாங்களா அவங்களுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தங்கச்சியாக பண்ண ஆதிரை கேரக்டர் பண்ணாங்க இல்லையா சத்யா, இப்போ அவங்களுமே இந்த சீரியல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு புது சீரியல் வந்து தனம் அப்படிங்கிற சீரியல் கமிட் ஆகிருக்காங்க. மேபி அவங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் 2 சீரியல் பண்ணுறாங்களா இல்லை அட் த டைம் வந்து மெயின் லீடாக பண்ணுறதால இல்லை குவிட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. 90% குவிட் பண்ணிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். யாரும் அதிலே நல்லா இருக்கும் உங்களோட கேஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆதி குணசேகரனா யார் பண்ணாங்கன்னா சேம் இதுக்கு முன்னாடி பண்ணார் இல்லையா டாக்டர் வேல ராமமூர்த்தி சார், அவங்க தான் இப்பயும் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. 99% வந்து இவர் தான் பண்ணுறதா எனக்கு வந்து நியூஸ் கிடச்சி. பட் நம்ப வேண்டாம், சீரியல் வர வரைக்கும். பிரதர்ஸில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. அந்த சிஸ்டர்ஸில் மட்டும் தான் ஜனனி கேரக்டர் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. மேபி சேம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ திருப்பி வேல ராமமூர்த்தி சாரா அப்படின்னு சொல்லி யாரும் மைண்டை போட்டுலாம் குழப்பிட்டுலாம் இருக்காதிங்க. இதுக்கு முன்னாடியே ஆதி குணசேகரன் ஆக்ட் பண்ணவரை அந்த கேரக்டரை வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு நான் சொல்லும். அதனால தான் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ இது வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தானே பண்ணுறாங்களா. இதில் வந்து வேல ராமமூர்த்தி சாருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நம்மளால கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்காது நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னு எனக்கு நான் கன்ஃபார்மாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுக்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க முடிச்சதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.